ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் தான் ஏதோ ஒரு ஈஸி ஹாபி இன் ராப்ளக்ஸு அப்படின்னு ஒரு கேம் இருந்தது. அந்த கேம் விளையாடலாம் தான் நம்ம வந்தோம். ஆனால் இது வந்து வேறு ஒரு கேமு. ஸோ வாங்க நம்ம அதை விளையாடலாம். இந்த கேம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸின்னு அதில் பேர்லேயே போட்டிருந்தது. ரியலி திஸ் இஸ் வெரி ஈஸி ஹாபி இன் ராப்ளக்ஸ்ன்னு போட்டிருந்தது. ஸோ நான் அதனாலே போனேன். என்ன இந்த பொண்ணு வந்தால் இது காசு மாதிரி இதை வருது. சரி வாங்க நம்ம போகலாம். இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த வேர்ல்டில் ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ முடிக்க டைம் ஆகுமான்னு தான் ஒன்று தோணுது. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு போயிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்புறமா என்ன கேம் போகலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எல்லோ, க்ரீன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. சரி, இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இந்த மேப் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கிற ஈஸியான கேமு கூட, ஃபன்னாகவும் இருக்குது. உங்களுக்கு யாரோ இதை விளையாடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கேமே விளையாடலாம். எனக்கு ராப்ளக்ஸில் எந்த கேமே வரவே மாட்டேங்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ராப்ளக்ஸே விளையாட தெரியாதவங்க கூட விளையாடுறீங்கன்னா இந்த கேம் விளையாடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளையாட தெரியாதவங்களுக்குலாம், இருந்தாலும் இந்த கேம் நீங்கள் விளையாடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஈஸியான அப்படி இன்னும் இருக்குது. இருந்தாலும் ஃப்ளோ பிளேயர் என்னடா இது? ஐயோ, அவுட் ஐட்டம் போல். ப்ரோ பிள்ளைன்னு சொல்லி வர முடியல, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். இதில் தான் அவுட்டாகவே ஆக்குறேனே, இதில் போய் அவுட் ஆக்குறேன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்ப மேட்டரே. இருந்தாலும் கேம் நம்ம விளையாட போது எப்படி இருந்தாலும் அவுட்டு தான் ஆகியிருக்கணும். நான் ஒரு சேலஞ்ச் எடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோனா, லைக் அவுட்டாகவே ஆகவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு கேம். அந்த மாதிரி இதோ ஒரு கேம் போய் விளையாட போகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கேமு இருக்குமான்னு எனக்கு முதல்ல தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஐயோ போச்சு, சொல்லி வய முடியல. அவுட்டாகவே ஆக மாட்டோன்னு இந்த தடவை சொன்னேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இருக்கும். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவுட் ஆகிட்டேன். சரி, இதெல்லாம் சப்ப மாட்டேன் நம்மளுக்கு. இதெல்லாம் ஐயே, ஏன் சப்ப மாட்டேன்னு சவர மாட்டேன்னு சொன்னால் இப்படி போகுது. சரி, நம்மளுக்கு ஜம்பிங் கொஞ்சம் தெரியாதுயா, அப்படி சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் அறக்க முடியல. சிரிச்சு தான் தீர்த்தா. சரி வாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனால் நிறைய டவுட் ஆகிட்டா தான் கொஞ்சம் மாறி இருக்கு. எங்கடா ஜம்பர் பண்ணுறது இருக்கா? அதுவே பார்க்க தெரியல. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஒரு வேளை கேம் தயாரிக்கிறது அவங்க வந்து லைக் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் ஃபஸ்ட்டு தயாரிச்சிருப்பாங்க போல். அதனால் இதோட இந்த மோசமாலாம் என்னடா ஆச்சு? ஓ, இதில் லேசர் இருக்குங்க, பார்த்தாவே தெரியல உண்மையாக. சரி வாங்க நம்ம போகலாம். கீழே வந்துருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த ஆபிலாம் நம்மளுக்கு கடை இலைக்கு இறங்குதே. சரி, நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம பேரி பர்சன்ட் ரன் போடலான்னு தான் இருக்குது. நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு. ஸோ வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கேனே. சரி, இல்லை ஓட்டை இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் வீவ் அப்புறமா மாற்றிக்கிறேன். வீவின்னு ரொம்ப மொக்கமாக பிடிச்சி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். யாரும் நம்மளுக்கு வெயிட் பண்ணுறாங்களா? நம்மளுக்கா யாருக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம போவோம். தங்க இன்னும் ஒன்றும் ஆகலை. ஐயா போகுது. இது என்ன கேம்? இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த கேமு. சரி, ஒன்றுமே பண்ணாமல் போகலான்னு நினச்சேன். இது கொஞ்சம் பக்கர் ஆகிட்டே இருக்குங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸை தப்புச்சேன்னு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். சரி, இது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நீங்கள் விளையாட்டு பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னடா இது?
சரி இப்போ நம்ம போவோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் பிசியில் விளையாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் ஃபோனில் விளையாடுறேன். சார் குடிச்சிட்டு போக முடியல கூட. இது வேறு என் ஃபோன் வேறு பேக்கர் ஆகிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு முடிக்க முடியுமான்னு தெரில. நம்ம டக்குன்னு ஓடி போயிடணும். டைம் ரொம்ப போயிடுச்சு. இதுக்கே நம்ம 5 நிமிஷம் தான் அந்த வீடியோவே போகணுன்னு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வேறு வழி இல்லைல்ல, போட்டு தானே தீரணும். கஷ்டப்பட்டு விளையாடுறேன், போடாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் உங்களுக்கு வேறு நாளைக்கு என்ன ஹாபி போடணுமா இருக்கமா சொல்லிடுங்க. ஐயோ நாளைக்கு ஓவரல்ல அப்படி தான் போகணுமா? அதுதான் இந்த மாதிரி கலர் பேட்டர்ன் இருக்காமல் போகணும் போல். நான் பேட்டர்ன் இருக்கிறதோ ஏதோ ஒன்று சும்மா போகலாம். ஐய என்ன மோசமாக நடந்துருச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்கெல்லாம் உண்டாக்குறேன் பாரு, தலை எழுத்து. நெக்ஸ்ட் இப்படி போவோம். எங்கடா இது இப்படி போகுது? எனக்கு ஏதோ பார்க்கவே இது மண்டே வளைக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஒத்த பாலை. எனக்கு பை கேமில் தான் இந்த மாதிரி ஒத்த பாலை இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைம்லாம் நான் விளையாட போகிற கார் கேம்லேயே ஒத்த பால் வச்சுருப்பாங்க. குடிச்சு அப்படியே போயிடுவேன். அப்படியா கார்லாம் குதிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இப்படி 10 தான் வச்சுருக்காங்க. ஐயா ரொம்ப திரும்பி வந்துருச்சு. சரி வாங்க. சிரிப்பாக தெரியாது. சரி வாங்க நம்ம விளையாடுவோம். இந்த கேமில் கொஞ்சம் சிரிச்சிருப்பேன். அது நான் சிரிக்கல, நான் சும்மா போட்டேன்டா ஒன்றும் ஆகலன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்க. என் தலை எடுத்து. சரி இல்லை மோசமாட்ட விளையாண்டுட்டு இருந்தானே எப்போ போய் முடிக்கிறது? எனக்கு பத்துக்க அப்பாட்ட கெஞ்சி கேட்டுட்டாலே டைப் பிடிச்சிடும். பாடாத பிடிச்சிடும். எனக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் ரொம்ப இப்போ தான் 2வது வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே நான் இவ்வளோ கஷ்டமாக பண்ணிட்டுருக்கிறதுனால எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் வரைக்கும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் வீக் வருமானு கூட தெரியல. அதனால நான் அப்பப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போய் போடுறேன். எக்ஸாம் டைமில் கூட எப்போயோ ட்ரை பண்ணுறேன். எடிக்ஷன்லாம் பண்ணோம். சரி ஒரு 2 நிமிஷம். ஐயோ நம்ம கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஃபியர் இருந்தது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் என்ன கேம் போடுறதுன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண. நிறைய கேம் இருக்குது. இருந்தாலும் எந்த கேம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ நீங்களாக சொல்லணும் என்ன கேம் போடணுன்னு. அப்போ தான் அந்த கேம் நாங்கள் கரெக்டாக நல்லா போட முடியும். என்னடா நடுவில் டிசைன் போடுற மாதிரி லேசர் பிடிச்சிருக்கீங்க. சரி நம்ம போவோம். நம்மளுக்கு எதுக்கு அதுக்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணிப்போம். இப்போ ட்ரை பண்ணி நம்மளுக்கு என்ன ஐயே ஒரு கேம் நான் விளையாடுங்க. அப்படியே சைட்டாக போகலாம் போல். அந்த கேம் பேர் தான் டோக்கா போக்கா ஹாபி. அதை வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து நான் போடுறேன். எம்கேகே கேம்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த கேம் வந்து நான் போடல, இருந்தாலும் அந்த கேமில் நான் வாய்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த கேம் நீங்கள் போனீங்கன்னா அதில் நான் ஆல்ரெடி போட்டிருப்போம் டோக்கா போக்கான்னு. அங்கே நாங்கள் பேரி பெர்சன்ட்ரன்னு நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும் அந்த கேமும். ஏடா இது பொண்ணு இதை வந்தால் ஏதோ கேட்டுகிட்டே இருக்குது. இந்த பொண்ணு இல்லை, இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு. யார் வந்தாலும் கேட்கும் போல். சரி நம்ம போவோம். ஐயா இது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். எனக்கு இது கருத்து பேருக்கு இது இல்லாமல் கஷ்டமாக இருக்கா சொல்லி வைமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் நியூ இயர் வந்து நேற்று முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோவும் போடலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு நியூ இயருக்கானது. ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸு இப்போயே பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ட்ஸ் வந்து இதோட கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ
அந்த கேம் பிளேவை நான் வந்து நாளைக்கு போடுறேன். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு. எல்லாமே நாளைக்கு சொல்லிட்டா பண்ண முடியாதுல்ல. சரி அதனால் ஒரு நாள் கழிச்சும் போடுறேன். இந்த பாம் கேம் வந்து நான் முடிஞ்சால் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் நாளைக்கு சொன்ன முன்னாடி இதை ஒரு கேம் சொல்லியிருந்தேன் போல் மறந்துடுச்சு. அந்த கேம் வந்து நம்ம அப்புறமா போடுவேன். மறந்துச்சுன்னா அப்புறம் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதான் வீடியோ இருக்குல்ல, அப்புறமா திருப்பி பார்த்துட்டு அப்புறமா போட்டுப்பேன். சரியா? குடிச்சிருவோம், ஏறுவோம், குதிச்சு ஏறு. சரி, இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்தாலும் டைம் வந்து ரொம்ப போகுது. சரி பயமில்லை. சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம பண்ணுவோம். இந்த என்னடா ஆச்சு? வெறும் ஒரு கலரில் மட்டும்தான் போகும் போல். சரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஐயே எங்கடா அங்கே இருக்கு கலரு? போச்சு. சரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எனக்கு இந்த தடவை நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இப்போ ஏதோ பார்த்துட்டே பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி என்னடா இது பிங்க்கு ரெட்டுன்னு கலர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் கண்டு தான் கூசுது. சரி நம்ம தான் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கும் போல். மற்றவங்களாம் இப்படி தள்ளிப்பிட்டாங்க. மெம்மி என்ன ஒன்றும் ஆகலை. இந்த கேம் பிளேயில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னென்னா அவுட் ஆகுமா, இங்கே பாருங்கள், நம்ம அவுட் ஆகுறோமா இல்லையானே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நெக்ஸ்ட்லேயே நம்ம கால் வச்சுருவோம். அப்படியே வச்சதுக்கு அதுமா அவுட்டுன்னு காமிக்குது. அப்புறம் என்னையா பண்ணுறது? அப்புறமா இன்னொரு தடவை அவுட் ஆனுச்சு, திருப்பி இன்னொரு தடவை போகுது. அது ஏன்னா நம்ம இன்னொரு தடவை பண்ணதுனால. அது வந்து எனக்கு நிறைய தடவை இல்லை. நான் இதை அப்படியே போடுறேன். ஒரு எடிக்ஷன் எதுவுமே பண்ணல. பிகாஸ் வந்து ஒரு எடிக்ஷன் பண்ணியிருப்பேன். இன்னும் இந்த அவுட் ஆனதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. என்ன அதுனா என்ன இங்கே பாருங்க, அப்படியே இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம குதிக்கவே தேவைப்படாது. போயா அவன் நம்ம குடிச்சிட்டோம்ல, எப்படி குதிக்கவே வாட்டர் சொல்லி குடிச்சிட்டேன் பார்த்திக்கலாம். அவள் ஒரு சாம்பியன். நான் நாளைக்கு வந்து டீச்சர் கேம் போடுறேன். எத்தனை கேம் தான் அடிக்கிட்டு போகிறேன் நாளைக்கு போடுறது. சரி நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். சிரிச்சிட்டிங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணணும். சிரித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா தெரியாது. சரியா? உங்கள் யார் யாருக்கலாம் ராப்ளாக்ஸ் பிடிக்கவே பிடிக்காதுனோ மறக்காமல் லைக் பண்ணிடாதீங்க. அப்படி சொல்லணும்னு வச்சுங்களா, அப்படி தான் லைக் பண்ணா. சரி வாங்க நம்ம விளையாடுவோம். இதுலேயே நான் அவுட் ஆகிட்டு இருக்கேங்க. டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ கேம் பிளேவை போய் முடிச்சுக்கலான்னு சொல்ல மாட்டேன். இது முடிச்சுட்டான், வேறு வழி இல்லை. ரொம்ப டக்குன்னு முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கேம்லாம் ரொம்ப ஈஸி. நான் பேரி ப்ரெசன்ட்னு உங்களுக்கு போடுறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஏன் நான் அவுட் ஆகுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. அவுட் ஆக தோணுது, அவுட் ஆகுறேன். அப்போ வேணும் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயும் போல் போகிறது அவுட் ஆகுது, என்ன பண்ணுறது? இந்த கேம் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா, யார் உருவாக்குறீங்கன்னு தெரில, கொஞ்சம் பக்கர் அடித்து வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம மேலே வச்சுட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக பார்த்துட்டு அது முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பசங்க மாதிரியே இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ விளையாடுறதுலாம் இல்லை. ஸோ அதனால தான் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக போகுது. உங்கள் யார் யாருக்கெல்லாம் லவ்லி பர்ஸ் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யாரெல்லாம் உங்களோட ஃபேன் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் லவ்லி பர்ஸ் உங்கள் டீம் உருவாக்குன ஒரு கேம் வந்து நான் நாளைக்கு எத்தனை கேம் சொல்லியிருந்தேன்? ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் இது வரைக்கும் சொன்னதில் ஏதோ ஒரே ஒரு கேம் தான் போடுவேன். ஐயே என்ன மறைக்குதே, குதி கரெக்டாக போயிட்டோம்ல. எப்படி
எப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே அவுட் ஆன ராஜா பேர் தான் கிருஷிகா. உன் பேர் கிருஷிகான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட பேர் நம்ம வந்து கிருஷிகான்னு வச்சுருந்தேன். ஸோ அதான் நான் சொன்னேன். ஆனால் அதை நான் சர்ச் பண்ணல, அங்கே நான் இதில் போடல. ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா எங்கடா ஜெட்டி இல்லாமல் வருது. ஐயோ மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவரை காப்பாற்றணும் கத்துரு. நான் போக போகிறேன் ஜெயிக்க போகிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. நிறைய பக்கார் இருக்கிறனால இந்த கேம் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வீடியோ போட போகிறேன். வீடியோ வருமானம் கூட தெரில. உறுதியாக வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். உறுதியாக வரலன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ண தேவையில்லை, சரியா? அதனாலேயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஆள் தானே நானே. வீடு ஆக போதுன்னு தெரிஞ்சு தானே இந்த விஜிஷன்னே சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியவா போகுது. சரி. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே உள்ள போகிறேன், குதிச்சு போ. ஏன்னா பின்னாடி குடிச்சிட்டேன். சரி, ஏதோ ஒரு பக்கராக இருக்குமா, இல்லை நான் தான் பண்ணியிருப்பேன், தெரில. ஓகே, ஐ லவ் திஸ் கேம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நல்லாயிருக்கு, ஈஸியாகவே இருக்குது. ஸோ நம்ம இதில் ஜெயிச்சிட்டோன்னா நான் ஜெயிச்சிட்டா நீ கிஃப்ட் தரணும். அந்த கிஃப்ட் தான் லைக்கு. எத்தனை லைக்கு தான் பண்ணால் டிஸ்லைக் ஆயிரும். ஸோ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அந்த 4 மட்டும் நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்தா இப்போ நான் பேசுகிறத மறக்க சொல்ல. அந்த வீடியோஸை மட்டும் நான் சொன்னதில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 4 பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ முடிஞ்சிடும். டக்குன்னு வீடியோ முடியாது, உங்களோட டாஸ்க் முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் லைக் மட்டும் எல்லா வீடியோஸுக்கும் போட்டு விட்டுருணும், அவ்வளோதான். நீ முதல்ல வீடியோவே போடலன்னு சொல்லாதீங்க. நான் போடுவேன். நான் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே வந்துட்டே இருக்கேனே. டக்குன்னு பண்ணணும். சரி, நான் இந்த மாதிரி அவுட் ஆகிட்டேன்னா அதில் தான் அப்புறம் வீடியோவை பேரி ப்ரெசன்ட் போடுறத விட அதிகமாகிடும். ஆக்சுவலி இது நான் பேரி ப்ரெசன்ட்லாம் 10 மினிட்ஸில் முடிக்கிறாள். எனக்கு அதில் நான் ஏன் பேரி ப்ரெசன்ட் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி யாருக்கும் இந்த கேம் தெரியாது. நம்ம தெரியாத கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஏதோ ஒன்று அதை போடணும். இல்லைனா ஃபேமஸான கேம்ஸ் ஆனால் எவனும் போட்டிருக்க மாட்டாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது ஒரு கேம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு என்ன கேம் போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டுறேன். கரெக்டாக பேரி பர்சன் கூட 10 நிமிஷத்தில் முடிக்க முடியலனாலும் நான் போடுவேன். ஏன்னா வீடியோஸ்க்காக நம்ம கொஞ்சம் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கிறனால நொல்ல கிடக்கிறது. அதனால நம்ம அதுக்காக டைம் அதை பார்க்குறோமோ. ஸோ மற்ற விஷயத்தை பார்த்துட்ருப்போம். அதனால நம்மளுக்கு கரெக்டாக பேரி ப்ரெசன்ட்டை வராது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் பேசியே வந்துட்டோம். அப்படி சொல்ல மாட்டேன், இதில் தான் வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் சத்தமோட கேட்கும். அந்த சத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா வெளியில் பறந்துட்டு இருக்கு. முடிச்சுக்கலாம். இது முடிச்சிட்டோம். வாங்க, முடிச்சிட்டோம். இந்த லெவலில் முடிச்சிட்டோம். பறக்குதுங்க. அதுக்காக சிரிக்காதீங்க. நானும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். என்னால் தாக்க முடியல. ஸோ நான் சிரிச்சிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு இப்போ? சரி, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இதை காக்கா பறக்கிறது ஆயிடுச்சுக்கும். கொஞ்சம் சத்தம் கேட்டே இருக்கோங்க. அது நான் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னால் பண்ண முடியல. எங்கடா கீழே விழுந்து மற்றதான் விழுறேன். அப்புறம் என்ன எனக்கு ஆக போகுதுன்னு தான் தெரில. சரி, இந்த கேம் உங்கள் யாருக்கும் விளையாட தெரியலனா நீங்கள் விளையாடலாம். நீங்கள் விளையாடலாம். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக ஒரு கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் அவுட்டாகவே ஆகலை உண்மையாக. அந்த கீழே வந்துட்டேன். உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் முக்கியமான வேலை பார்த்துருந்தேன். சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம குதிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. ஸோ நம்ம
டக்குன்னு இந்த கேமை முடிச்சிடலாம். சரி, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அவுட் ஆகிட்டே இருக்கேன், ஏன் தான் தெரில. இது கொஞ்சம் கண்ணா போட்டிருக்காங்க. இதே லெவல் நான் வந்து ராப்ளக்ஸில் நானும் அந்த மாதிரி மேக் பண்ணி இருந்தேன். ஸோ ஆனால் அதை போயிடுச்சு, அப்லோட் பண்ணல, அதனால் சர்ச் பண்ணி பார்த்துருக்காதீங்க. நானும் இந்த கேம் பேர் வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இவங்க வச்சுருக்கிறதுனால நான் இப்போ வைக்கல. ஸோ இதே லெவல் தான் இவங்களும் வச்சுருக்காங்க. சரி, உங்களுக்கு நான் செஞ்ச கேம் விளாட்னு தோணுச்சுனாவே நீங்கள் இந்த கேம் விளாண்டுக்கலாம். நான் விளாண்ட கேம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த லெவல்ஸ் தான் இருக்காது. நான் வேறு லெவல்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் ஸோ இந்த கேம் வந்து லிட்டில் பிட் லைக் மீ ஒன்லி. நான் வச்சுருக்கிற கொஞ்சம் பொருட்கள் தான் வச்சுருக்காங்க, ஆனால் நான் கொஞ்சம் பொருட்கள் இதில் வைக்கவே இல்லை. கூட லெவல்ஸ் இல்லை பெருசெல்லாம் வைக்கல, ரொம்ப சின்னதாக தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு விளையாடணும்னு தோணுச்சுனாவே நீங்கள் இந்த கேம் விளையாடலாம். கேம் பேர் நான் வந்து லாஸ்ட்டில் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வெளியிலேருந்து கேமுக்கு இந்த ராப்ளக்ஸ் பார்த்தே தெரியாதவங்க வந்தால் கூட ரொம்ப ஈஸியான கேம் தான் விளையாட ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் நான் வந்து அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு நான் ஹார்ட் கேம் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஈஸி கேம் ட்ரை பண்ணுவோம்ல, ஸோ அதனால் நம்ம இது ஈஸி கேம் ட்ரை பண்ணுறோம். நான் ஆக்சுவலி நிறைய கேம் வந்து விளையாண்டு இருக்கான்னு நான் அப்லோட் பண்ணல. நான் வந்து டெய்லியும் ஒரு கேம்ஸ் அப்லோட் பண்ணுறேன். பட் எக்ஸாம் டைமில் நான் விளையாண்டுனாலும் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டுக்கும் முன்னாடி நான் விளையாட கேம் தான். அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விளையாண்டேன். அவர் இதுக்கு இன்றைக்கி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இது அப்லோட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு நீ இப்படியே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரியும். ஆக்சுவலி உண்மையாக எனக்கு தெரியும். நான் இந்த நாள் தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த நாள் நான் அப்லோட் பண்ணிடுவேன். டே பேர் என்ன, வெயிட் பண்ணுவேன். யாருக்கடா வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதான் டே பேர் என்னன்னு சொல்கிறேன். ஐயோ, இதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம ரொம்ப டக்குன்னு பண்ணோம். இது ஆபி ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதோட விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், ரொம்ப லாங் டைமில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் முடிக்க முடியல. ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடுவோம், ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். வாங்க டென்ஷன் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஆபி. நீங்கள் வந்து ஆஃப்லேயே முட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் டைம் பார்த்து இது ரொம்ப ஏன்னா இவ்வளோ டைம் இருக்குது வேணாது இல்லுமினேட் ஆகுது இது பார்க்குறதுக்கு. இல்லை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடாதீங்க. பார்க்குறீங்களா யாருக்கோ. ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கேம் தான், ப்ளீஸ் பாருங்கள். இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறேன். சரி, யார் இந்த கேம் உருவாக்குனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கூட ஹார்ட் சிம்பிள் போட்டுருங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே விட்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள்ள போது இப்படி தான் பார்க்குறாயிட்டு இருக்கு. இதுக்கெலாம் நீ அவுட் ஆகிற ஆள்லாம் எப்படி நீ பேரி ப்ரெசன்ட்றன்னு அதெல்லாம் முடிவு பண்ணி கேட்டிங்கன்னா, நான் முடிப்பேங்க. பிலீவ் மீ, எப்பவுமே என்ன பிலீவ் பண்ணுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு டவுண்டாகவே கழிச்சிட்டு இருக்கேன். அதில் பெரிய ப்ரோ பிளேயருங்க. நான் அப்படிப்பட்ட ப்ரோ பிளேயர். நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்பவுமே என் கூட என்ன மாதிரியே விளையாடுவீங்க. இந்த மாதிரி மொக்கையாக விளையாடுக்கலாம் பார்க்காதீங்க. நான் செம்மையாக தான் விளையாடுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணனுக்கு ஆக்சுவலி ஒரு சேலஞ்சு விட்டுருந்தாங்க. என்னதுன்னா, கரெக்டாகவே இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணனுக்கும் காமிக்கணும்ல, ஸோ அதனால தான் நான் வந்து இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் நம்ம சேலஞ்சு விட்டாதான் நான் இப்போயே அவுட் ஆகிட்டேன். அப்புறம் எதுக்கு அவுட் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக அவுட் ஆக விடுது இந்த கேமு. டைம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப அவுட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இந்த கேம் போட. பேரி ப்ரெசன்டே 10 நிமிஷத்தில் முடிக்கிற பொண்ணு இது அரை மணி நேரத்துக்கு முடிச்சுருந்தா எப்படிங்க எங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் இது வந்து 80 செகண்டில் முடிக்கணும். செகண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க 80 செகண்டில் முடிக்கிற அளவு ஒரு லெவலில் நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முடிச்சா அப்படி என்னங்க ஆகும். ஐயோ, இந்த லெவலில் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம். உண்மையாக எனக்கு இது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம திருப்பி இதை பார்க்குறோம். ஸோ அது வந்து நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியுதா? அது மாதிரி சுற்றுறதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சுற்ற போது எனக்கு ரோலர் கோஸ்டர்லாம் சுத்தமாக வராது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்ட மாதிரி கொடுத்துக்கிறாடா எதையா பண்ணுறது. இது ரோலர் கோஸ்டர் இல்லைன்னு நான் மண்டே சுற்றுதியா ரொம்ப வேகம் இருக்குது. இதுக்குள்ள பேருந்து இருக்குதவனா என்ன எங்கடா போச்சு? ஓ மறந்துடுச்சா? நான் கூட லெவல் எங்கடா ஆளக்கணும். இங்கேருந்து குதிக்கணுமா? கேமை முடிச்சுட்டாங்க, அதுக்கு தான் எப்படி கொடுத்துருக்காங்க. சரி பாய் பாய் மை ஃப்ரெண்ட்ஸ், கேம் முடிஞ்சிச்சு. என்ன இதுக்கும் மேலே ஏதோ ஒரு லெவல் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணோம் ஒன்றும் தெரியலையே. குதிக்கணுமா? ஆமாம் குடிச்சிட்டோம். குடிச்சு வேறு லெவல் இருக்கு. எவன்டா இப்படி கேம் உருவாக்கி வச்சுருக்கிறது. சரி இன்னும் பயப்பட சொல்லக்கூடாது, நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் விட்டனால தப்பிச்சிட்டோம், இல்லைனா முதல்லேருந்து வந்துருக்கோம். அதெல்லாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. நான் அதுலேயே போயிட்டுருக்கேன்னு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன லெவல்? ஐயோ நான் இங்கே இருக்கேன்யா. நான் ஃபஸ்ட்டு நான் தான் செகண்ட் ப்ளேஸில் இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னோட நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம முடிச்சிடலாம். சூடாகிடுச்சு ஃபோனு. ஃபோன் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஃபோனில் தான் விளையாடுறது. அதுக்கு உங்களுக்கு எதையாச்சு கம்ப்யூட்டர்லாம் வச்சு இல்லையா அப்படின்னு பார்க்காதீங்க, நான் எல்லாமே வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த கேமுக்கு நான் வந்து கம்ப்யூட்டரில் விளையாண்டா நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நான் ஃபோனில் விளையாடுறேன். ஃபோனில் விளையாண்டது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஹாபி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹாபிஸ்க்கெலாம் நம்மளுக்கு ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஷீட்டிங் இல்லை. வானத்தில் எவனா போட்டுருப்பாங்களா? நானும் ஏதாவது மேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் வானத்தில் தான் வச்சதே இல்லைங்க. ஆனால் இவங்க இப்படி வானத்தில் வைக்கிறதுனால எனக்கு இல்லை என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்களா. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி கீழே எதுவுமே இல்லைனால கூட நான் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு அதான் சரி வாங்க. என்ன இப்படி ஏன் இப்படி வச்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் யாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ நான் அதான் விளையாடுறத காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். பிடிச்சிருக்கிறவங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். மற்றபடி வேலை இல்லை. எனக்கு இது கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக இருக்குங்க, ஆனால் ஈஸியாகவும் இருக்குது. இது மாதிரி இது அவுட் ஐட்டம் போல் இப்போ அதுவே தெரியல. இதில் இந்த வளையிற இடம் நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ அதான் நான் அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். ஸோ வளையிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுதுன்னு அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக ஆக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஆனால் என் மூஞ்சி எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வாங்க இப்போ நம்ம பர்சன் வெளில வந்துடலான்னு பார்த்தா என் வெளில வர முடியல. ஐயோ வர முடியாதா? வந்துட்டு அப்பாடா சரி கேம் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆமாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சிடுறேன். கோவம் வருது. சரி எப்படி இருந்தது என் வாய்ஸு? ராஜா மாதிரி இருந்ததா குட்டி குழந்த மாதிரி இருந்ததான்னு கேட்குறேன். எவன்டா எப்படி ராஜா மாதிரி வாய்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்துருக்காதீங்க. சரி இப்போ நம்ம முடிக்க போகிறோம். நான் டீச்சராக நெக்ஸ்ட்டு நாளைக்கு நான் டீச்சர் ஹாபி போடுறேன். என்ன நிறைய பேர் டீச்சர் ஹாபி கேட்டுகிட்டே இருந்தாங்க. டீச்சராக இருங்க. இப்போ நம்ம ஆளி வந்தது கரெக்டாக நான் எல்லா ரூட்டில் வரலான்னு பார்த்தேங்க. அதனால தான் அப்படி போனேன். கரெக்டில் பார்த்தா அதை அவுட்டு போல். சரி வேறு வழியில் போவோம். நம்ம ஆளி ஃபஸ்ட்டே கரெக்டாக எடுத்துருக்கோம். இந்த மேலே வேறு ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்து காமிக்குது. சரி கேம் எப்படா முடியும்? இவ்வளோ பெரிய ஹாபி வச்சுருக்கீங்க. இப்படி வச்சுருந்தீங்கன்னா எப்போ முடிக்கிறது? எப்போ இந்த வீடியோ முடிக்கிறது? இவ்வளோ டைம் ஆகிட்டு ஒரு கேம் போடுறோம் பாருங்கள். என் தலையை இழுத்து. சரி டக்குன்னு முடிச்சிடலாம். எனக்கு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். அதாவது கமெண்ட்டில் ஐ வில் ஹெல்ப் யூ ப்ரோன்னு போடாதீங்க. யாரை எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது? எவனா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? முதல்ல கேமுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நான் விளையாட முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுறேன். அது உங்களால் எப்படி ஈஸியாக வந்து அதுக்குள்ளே டைம் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அதுவும் வச்சிடாமல் உங்களால் ஹெல்ப்பே பண்ண முடியாது. அதனால் கமெண்ட்டில் அப்படி பண்ண தேவையில்லை தான் சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்டா இது சிரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது யாரோ ஒரு ஆள். உங்களுக்கு என்ன, நான் அது வந்து நீங்கள் இங்கே ஃபோனில் வந்து சும்மா எடிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி அப்பப்போ கேட்டுகிட்டே தான் இருக்கும்.
இந்த மாதிரி நான் ஏதோ உங்களுக்கு பிடிக்காத இந்த மாதிரி ஏதோ காமெடியான விஷயத்த சொல்லிட்டேன்னா அதுக்கு இந்த மாதிரி சிரிப்பு வருது. இது மிஷின் இது. ஸோ நான் அதான் போட்டிருந்தேன். பட் ரொம்ப லவுடாக இருக்காது அப்படி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ லவுடாக இருக்காது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் மிஷின் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏதோ நானே போட்டேன்னா மிஷின் சிரிப்பு இல்லைன்னா நானே சிரிக்கிற மாதிரி போட்டுருவேன். ஸோ ஓகே கைஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? டக்குன்னு முடிச்சிருவேடா. சத்தம் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, கச்ச முச்சா கிதா குதா குதா குதான்னு இப்படி தான் பாட்டு பாடிட்டே கச்ச முச்சா நான் விட்டாக்கு பாரு. சரி கைஸ், நம்ம நிறைய முடிக்க முடிய மாட்டேங்குது. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ முடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம இந்த கேம் இப்போயே ஸ்டாப் பண்ணிடலான்னு தான் தோணுது. நான் 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த கேம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுவோம். வாங்க கைஸ், நம்ம கேம் முடிக்க போகிறோம். எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த லெவல் இதுதான் முடிச்சிட்டோம். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன் பண்ணியிருக்குன்னு பேரில் விளையாண்டுட்டு இருந்தேன் கட்டில். இப்போ தானே பண்ணல. ஸோ அதனால தான் அது ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ விளையாடுறேன். ஏன்னா அங்கேருந்து திருப்பி போட்டுனா இந்த மக்கர இதை போகுதுன்னு சொல்லிட்டான். சரி, இந்த கேம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் யாருக்கும் அந்த கேம் விளாடலாம் தோணுச்சுன்னா விளாடலாம். வாய் கொஞ்சம் பார்க்கற போயிடுச்சு. சரி, என்னடா இது அங்கே போதா? சுற்றி கொடுக்க வைக்கிறீங்களே, ஏன் அப்படி கேம் உருவாக்கி வச்சுருக்கீங்க? இதால் ரொம்ப நேரம் விளையாடுற மாதிரி இருக்குது. லோ ப்ரேயர்னு சொல்ல முடியாது. ஐயோ கை வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேமு அப்படின்னு சொல்ல மாட்டார். செம்ம ஈஸியான கேமை லெவல் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறதுனால விளையாட முடியல. எது வேறு ஒரு ராப்ளக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. சரி, இந்த தடவை கன்ஃபார்மாக அவுட் ஆகாமல் போகணுன்னு நான் நினைக்கிறேன். அவுட் ஆகிட்டேன். சரி ஓகே, இது தடவை அதை அவுட் ஆகாமல் போகலாம். படாக் முடிச்சிட்டேன்னா கொடாக். இப்போ நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இது டூல் மாதிரி இருக்குது. ஐயோ டைம் நல்லா வேஸ்ட் ஆகுது. நம்ம டக்குனு முடிப்போம். பெரிய கேம் ஆகலே, பெரிய கேம்ஸே டக்குன்னு முடிச்சிடுறாங்க. இங்கே ஏதோ குட்டியோன்னு கேமை போய் இவ்வளோ நேரம் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய மக்கர மன குழந்தை தான் நான். சரி, முடிய போத நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? லாஸ்ட் முடிக்க வந்துட்டோம். ஸோ முடிச்சிடலாம். இது 94 லெவல்ஸ் இருக்குது. என்னடா இது ஒன்று இருக்கா? அது இருக்குதுன்னே தெரில. சரி குதிப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைடா அவுட் ஆகிருப்பேன். க்ரீனுக்கு போ அவுட் ஆகிட்டேன். லெஃப்ட்டுக்கு போ, க்ரீனுக்கு போ, திருப்பி க்ரீனுக்கு போ, திருப்பி க்ரீனுக்கு போ. ரெட்டுக்கு போயிருந்தா என்ன? ஐயா ஒத்த பாலை வச்சுட்டாங்கடோ. சரி போவோம். ஜெயிச்சிட்டேன். இருக்கா யாருங்கடா கைப்பில்? ஐயா ஜஸ்ட்டு மிஸ். இதுவும் ஒத்த பாலை, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. சொன்னதில் போகலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சே. இதை நான் தாண்டிடுறேன். ஒரு டைம் எடுக்கிறேன்னு. சரி வாங்க நம்ம முடிச்சிடலாம் இந்த கேமை. எப்போயா முடிக்கப்பீங்க? இல்லை கஷ்டப்பட்டு நான் விளையாட வச்சுட்டே இருக்கீங்க. எனக்கும் வருது இந்த கேமு. கேம் முடிஞ்சிச்சு. பாய் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேமை முடிச்சிட்டா ஜாலி. தண்ணியில் உட்காந்து மீச்சல் அடி. உட்காந்துட்டேன். குடிச்சு வந்துடு. ஐயா இதெல்லாம் என்ன இது டப்பாவாக இருக்குது. சரி குதிப்போம். ஐயா அங்கே பின்னாடிலாம் பால்ஸாக இருக்குது. சும்மா குதிப்போம். அது செட் பால்ஸா? ஐயா இதுவும் லெவல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து வெளில வருது. இது ஊஞ்சல் இருந்த மாதிரி இருக்குது. ஊஞ்சல் ஏக்காருவான் ஏக்காரு. ஆடு எங்கடா ஆட மாட்டேறேன். ஆடவே மாட்டேறான், வேஸ்ட்டு. சரி இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே போ. ஸ்பீடு வாவ் செம்மையாக இருக்குது. வாவ் என்னடா பக்கரைட்டே இருக்குது. ஜாலி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடம். நம்ம எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
டைம் இல்லை, ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் விளையாட்டு போகலாம். இல்லை நம்மளை எடுக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். உங்களுக்கு இல்லை எது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் எல்லாத்துக்கும் பேர் சொல்லிடுறேன். இது பேர் வந்து பப்பி. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பப்பி. நெக்ஸ்ட் இருக்கிறது பேர் டப்பி. நெக்ஸ்ட் இருக்கிறது டுப்பி. நெக்ஸ்ட் கப்பி. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பர்ப்ளி. அப்புறமா இருக்கிறது வந்து அப்புறமா இருக்கிறது வந்து சுப்பு சப்பா சூப்பு. இங்கே இருக்கிற ஹேர் எல்லாமே சூப்பு. இது வந்து சிங்கம் மொங்கம். செகண்ட் இருக்கிறது வந்து மங்கம். ஃபஸ்ட் இருக்கிறது ஒயிட் கலர் வந்து சொங்கம். நெக்ஸ்ட்டு வந்து டாபு. நெக்ஸ்ட்டு முக்கா மக்கா முக்கு டக்கு இதை ஒன்று போங்க. முட்டையை வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்பீடாக போகிறேன். இப்போ ஊஞ்சல் ஆடுறேன். இப்போ குதிக்கிறேன். திருப்பி இதில் போகிறேன். இது என்னது? இதோ ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். இதில் போனால் இது என்னது? நார்மல் ஸ்பீடா? இது வந்து ஸ்பீடு 5. இதை ஸ்லோவாக போகிறேன். இது வந்து 1. ஐயோ அப்படி போகிறேன். எங்கே கேம் பிடிக்கிறது? சரி பாய். நம்ம இப்போ எல்லாத்தையும் போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். நம்மளோட ஸ்பீடு வீடு டெலிபோர்ட்டில் போனால் எதாவது ஆயிரும். அதனால் நம்ம போயிட்டேன்டா. சரி பாய்.